இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நலங்கு வைக்கிற அளவுக்கு போயாச்சா? ஆமாங்க, இப்பதான் முடிஞ்சது. அதுல வேற ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்னாச்சு? ஜானகி ரகுராமுக்கு தெரியாம ஒரு நகையை அடகு வச்சு பணம் வாங்கினாங்கல்ல, அத ரகுராம் கிட்ட சொல்லி மாட்டி விடணும்னு பத்மா ஒரு திட்டம் போட்டா. அதான் அண்ணியோட நகை இருக்கே, ரொம்ப பாரம்பரியமான நகை. எங்க வீட்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் வீட்ல இருக்க பொண்ணுக்கு அந்த நகையெல்லாம் தான் போட்டு விடுவோம். இப்போ அன்னிக்கிட்ட அந்த நகையை கேட்டா கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஏங்க, என்னங்க இது? நீங்க பத்மா கிட்ட நம்ம பொண்ணுக்காக கொடுத்த நகை மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கே ஒன்றும் புரியல. கடைசியில அந்த மாயா என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? நான் கொடுத்த போலி நகையை எடுத்துட்டு வந்து சபையில கொடுத்துட்டா. என்னால எதுவுமே சொல்ல முடியாம போயிடுச்சு. நான் மட்டும் அது போலி நகைன்னு சொல்லியிருந்தா பத்மா கிட்ட நான் மாட்டிப்பேங்க. அதனால நான் அமைதியா இருந்துட்டேங்க. நல்ல வேலை, நீங்க முட்டாள்தனமா எதுவும் பண்ணல. ஏங்க அப்படி சொல்றீங்க? நீங்க ஜானகியை மாட்டி விட்டிருந்தா ரகுராம் கோவப்பட்டு திட்டி இருப்பான். அதோட பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை வச்சு பெருசா நம்மளால எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. என்ன கேட்காம நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? நான் எங்கங்க பண்ணேன்? பத்மா தான் பண்ணா. இனிமே இப்படி எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. இந்த நகை விஷயத்தை வச்சு ரகுராமையும் ஜானகியும் ஊருக்கு முன்னாடி தலை குனிய வைக்கணும். ஏம்மா, நீ சொல்றத பார்த்தா ஏற்கனவே ஏதோ பிளான் பண்ணிட்டு போல இருக்க. ஆமாண்ணா. என்ன பண்ண போறீங்க? பார்வதி, அந்த நகை விஷயத்துல அண்ணிய மாட்டி விடலாம் நினைச்சிருந்தோம்ல. அதான் அவங்க லிங்கம் மாமா கொடுத்த நகையை மாத்தி வச்சு தப்பிச்சிட்டாங்களே. அப்ப அவங்க தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த தடவை அவங்களை எப்படி மாட்டி விடுறன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போறீங்க? அங்க வந்து பாரு. வா. அம்மா, பூஜைக்கான பொருள் எல்லாத்தையும் வாங்கி வச்சிரு சொல்லுங்கம்மா. சரி. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அப்போ பிள்ளையாருக்கு நம்மளோட பாரம்பரிய நகையை தான் போடுவோம். மூணு நாள் அந்த நகையை போட்டு பூஜையெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் குளத்துல போடுவோம். என்னது, நகையவா? ஏங்க, பிள்ளையார குளத்துல போடுவோம். ஆனா நகையெல்லாம் போட்டு தானே பூஜையை பண்ணுவோம். அதையும் பண்ணிடலான்னு சொன்னேன். அண்ணா, அன்னிக்கிட்ட சொல்லி அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட சொல்லுங்க. ஆமா ஜானகி, நம்ம பரம்பரை நகையெல்லாம் எடுத்து வச்சுடு. நம்ம எப்பவும் போல பண்ணிடலாம். என்ன மாயா, நகையை கேக்குறாங்க. இல்லாத நகைக்கு நம்ம எங்க போவோம்? அத்தையும் சித்தியும் வேணும்னே மாட்டி விட பாக்குறாங்க. இப்ப என்ன மாயா பண்றது? நகை இல்லைன்னு தெரிஞ்சா அவரு ரொம்ப கோவப்படுவாரு. அதுவும் தனாக்காக அடகு வைக்க போய் பணம் தொலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா அவர் என்ன செய்வாருன்னே தெரியல. கவலைப்படாதீங்க பெரியம்மா, வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குல்ல. அதுக்குள்ள என்ன செய்யலான்னு நம்ம யோசிக்கலாம். அண்ணி, ரெண்டு பேரும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி ஆயிட்டாங்க. நல்லா மாட்டி விட்டீங்க. பூஜை நடக்கிற அன்னைக்கு அவமானப்பட்டு ஒதுங்கி நிக்க போறாங்க பாரு. அந்த கணக்குல அண்ணா ஒரு வாட்டி நல்லா பாத்துருங்கண்ணே. இந்த பக்கம் ஆட்களுக்கு கொடுத்த சம்பளம்லாம் எழுதியிருக்கேன், இந்த பக்கம் வரவுலாம் எழுதியிருக்கேன். ஹலோ. ஏய், ஜானகி தான் போன் எடுத்து வா. பேசு பேசு பேசு. வணக்கம்மா, என்ன யாருன்னு தெரியுதாமா? ஹலோ, யாருங்க? அதான் உங்ககிட்ட இருந்து 10 லட்சத்தை திருடிட்டு போனல, அவன் தான் பேசுறேன். டேய், என்னம்மா எதுவும் பேசாம இருக்கீங்க? பக்கத்துல ஆள் இருக்காங்களோ? முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன விஷயம்? நேரா பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்களே. உங்க வீட்டுக்கு உங்க பேர்ல ஒரு லெட்டர் வரும். அது மத்த யாரு கைக்கும் போகாம பாத்துக்கணும்.
அதுல நீங்க நகையை அடகு வச்சது, பணம் திருட்டு போனது எல்லாமே எழுதியிருக்கு. அந்த லெட்டரை படிச்சுட்டு அதுல இருக்கிற மாதிரி நடந்துக்கங்க. மிச்சத்தை நேர்ல சொல்றேன். ஆ, அண்ணி ஆ என்ன நீங்க நிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல பத்மா, சும்மாதான். என்னாச்சு? ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கீங்க. ஆஹா, அதெல்லாம் இல்லையே. ஆ, ஆ, செடிக்கு தண்ணி ஊத்தலான்னு வந்தனா, ஏற்கனவே தண்ணி ஊத்திருக்கு. அதான் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன். என்ன நீ வாசலையே பாக்குறீங்க? யாராவது வராங்களா இல்ல யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் யாரை எதிர்பார்க்க போறேன் பத்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பாரு, நீ ஏன் எதையும் நினைச்சுக்காத. உள்ள எவ்வளவு வேலை இருக்கு, போய் பாருங்க, நானும் வரேன். சரி அண்ணி, வா. அண்ணி, அக்கா என்ன திடீர்னு இந்த நேரத்துல செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு கதை விடுறாங்க? சும்மா நடிக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு லெட்டருக்காக வெயிட் பண்றாங்க. லெட்டரா? ஆமா, சாருவோட போன்ல லிங்கம் போன் பண்ணியிருந்தாரு. ஹலோ, சொல்லுங்க. சம்பந்தி அம்மா, ஜானகி பேர்ல ஒரு லெட்டர் வரும். அதை அவங்க வாங்கிட்டாங்களான்னு மட்டும் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்களா? லெட்டரா? என்ன லெட்டர்? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அவங்க வாங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரிங்க. அப்படி என்ன லெட்டர் அது? அது என்னன்னு அவர் சொல்லவே இல்ல. ஆனா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதான் அண்ணி பதட்டமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுதே. அந்த லெட்டர் வந்த உடனே முதல்ல நம்ம வாங்கி பாத்துருவோம். ஐயோ, என்னாச்சுங்க? வர வர. அண்ணா ஒண்ணும் இல்லையே. அண்ணா, போஸ்ட்மேன். போஸ்ட் வந்திருக்கு சார். கொடுங்க. இந்தாங்க சார். வர்றேன் சார்.